செகண்ட் எபிசோட் ஆஃப் கென் அட்டாக்கே கைடன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு ஃபேன் மேட் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட வாட் இஃப் மாதிரி போகும். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஆல்ரெடி முதல் எபிசோட் போட்டாச்சு. முதல்ல அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை இந்த வீடியோவுக்கு கொடுங்க. சரி, கதைக்குள்ளே போவோம். கடைசி எபிசோடில் கென் எதையோ மறைக்கிறாருன்னு டைஷிரோ கண்டுபிடிக்கிறாரு. சேம் டைமில் இவங்களுடைய ஃபைட்டுமே நடக்குது. டைஷிரோ கென்னை பேட்டிலுக்கு கூப்பிடுறாரு. இதில் தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கு கென் ஆரம்பத்தில் ஒத்துக்கலைனாலும் டைஷிரோவுடைய கம்பல்ஷன்னால கடைசியாக ஒத்துக்கிறாரு. டைஷிரோ நிறைய பஞ்சஸை த்ரோ பண்ண கென் ஒரே அடியில் டிஃபீட் பண்ணிட்டார். டைஷிரோ தோல்வியை ஒத்துக்காம மறுபடி அட்டாக் பண்ண கென் சப்ஸ்டிடியூஷன் ஜிட்ஸுவை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறார். அப்போ தான் டைஷிரோ கென்க்கு ஒரு கெனின் அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கென் கிட்டத்தட்ட 2 வருஷமாக மிஷன்ஸ்க்காக டார்க்கான பிளேஸ்க்கு போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க. இதனால தான் கக்காஷி கென்னை நம்பி மிஷன்ஸை கொடுக்குறாருங்கிறத நமக்கு மட்டும் ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக பேட்டலில் தோல்வியை ஒத்துக்கிட்டு கென் கிட்ட நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு டைஷிரோ சொல்ல, இனி யாரையும் புள்ளி பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு கென். இதுக்கப்புறம் டைஷிரோ கென் கூட சண்டைக்கு போகவே இல்லை. ஒரு நாள் கென்னை விட ஸ்ட்ராங் ஆகணும்னு அப்போலேருந்து டைஷிரோ ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறார். கென்னுடைய டீமில் மிபுனே அண்ட் சுகுனேன்னு 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய டீமுக்கு 7th நம்பரை கொடுக்குறாங்க. எல்லா டீமுடைய ஜோனினும் வந்துட்டாங்க. ஆனால் டீம் 7 ஜோனின் வரவே இல்லை. இவ்வளோ லேட் ஆகுதுன்னு எல்லாரும் கடுப்பாகி டோர் டாப்பில் வாட்டர் பக்கெட்டை வச்சு ஜோனினை ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கென் இந்த வம்புக்கு நான் வரலன்னு ஒதுங்கி போயிடுறாரு. கரெக்டாக நருட்டோ கதவை திறக்க அந்த வாட்டர் நருட்டோ மேலே கொட்டிடுச்சு. உடனே நருட்டோ எந்த கேள்வியும் கேட்காம கென் மண்டையை கொட்டி வீங்க வச்சிடுறாரு. நருட்டோ ஜோனினான்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த ஃபேன் நாவலில் கூட நருட்டோ கெனினா தான் இருக்கார். ககாஷி தான் நருட்டோக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த டீமுக்கு லீடராக போட்டிருக்கார். அதுக்கப்புறம் நருட்டோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்க போகிறதா சொல்கிறார். அதுதான் பெல் டெஸ்ட். ஆமாம், ஓஜி நருட்டோவில் ககாஷி வச்ச அதே டெஸ்ட் தான். இந்த வெள்ளை எடுக்கிறவங்களுடைய டீம் பாஸ், மிஸ் பண்ணுறவங்க திரும்பி அகாடமிக்கே போகணும்னு நருட்டோ சொல்ல, கென் 100 ஷேடோ க்ளூன்ஸ் இருந்தாலும் நருட்டோ கிட்ட இருக்கிற அந்த பெல்லை நம்மளால எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ நீ மறுபடியும் அகாடமிக்கே போன்னு நருட்டோ சொல்ல கென் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக நருட்டோவை அட்டாக் பண்ணுறாங்க. நருட்டோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாரு. கென் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நருட்டோ கிட்ட கொஞ்சம் டைம் கேட்குறாரு. இந்த டைமில் கென் ஒரு பிளானையும் போடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த டைம் முடியுது. பேட்டலும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. கென் நருட்டோவை ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாரு. நருட்டோவுடைய பஞ்சில் இருந்து மிஸ் ஆகி அவருடைய ஹூடியில் இருக்கிற லேஸை யூஸ் பண்ணி நருட்டோவுடைய கையையும் காலையும் கட்டி போடுறாரு. நருட்டோவுடைய மூவ்மெண்ட் பிளாக் ஆன இதே டைமில் மிபுனே வாட்டர் அட்டாக்கை பண்ணுறாங்க. சுகுனே வின் அட்டாக்கை பண்ணுறாரு. இது ஒரு சூறாவளியை உருவாக்குது. கென் லைட்னிங் பேரியரை நருட்டோவை சுற்றி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் நருட்டோ எல்லா சைட்லேயுமே பிளாக் ஆகிட்டார். அங்கே இன்னொரு ட்விஸ்ட் நருட்டோக்கு காத்திருந்துச்சு. அதாவது லைட்னிங் பேரியரை பெர்ஃபார்ம் பண்ணது கென்னுடைய க்ளோன் தான். ஒரிஜினல் கென் நருட்டோவுடைய டாப்பில் சிடோரி மாதிரியான ஒரு மூவோட வராரு. இது பேர் லைட்னிங் மிஷ்னு சொல்கிறாங்க. நருட்டோவை எல்லா சைட்லேயும் கார்னர் பண்ணிட்டாங்க. பெரிய பிளாஸ்ட் அங்கே உருவாகுது. அந்த இடமே பயங்கரமாக டேமேஜ் ஆகி இருக்கு. புகமூட்டமாக இருக்கிற அந்த இடத்துல நருட்டோவுடைய பெல் கீழே கிடக்குது. கென் கிட்ட நருட்டோ தோத்துட்டாரா இல்லை கென் அண்ட் டீம் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க அடுத்த சாப்டர் வரை வெயிட் பண்ணுங்கள்.